ஐயோ, பள்ளத்தில் விழுந்துவிட்ட இந்த கிழவரை காப்பாற்றுங்களேன் என கதறி துடித்து கொண்டிருந்தாள் அந்த பெண்மணி. கங்கையில் குளித்து கொண்டிருந்த ஒரு முதியவரையும் அவருடன் வந்த இளம் பெண்ணையும் வெள்ளம் இழுத்து கொண்டு சென்றது. கிழவர் வசமாக ஒரு பள்ளத்தில் சிக்கிக் கொண்டார். அவர் கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டிருந்தார். இன்னும் சற்று வெள்ளம் அதிகரித்தாலும் அவர் மூழ்கிவிடும் நிலைமை இருந்தது. இளம் பெண்ணோ நீச்சல் தெரிந்தவள் என்பதால் கரைக்கு வந்து விட்டாள். முதியவரை எப்படி கரைக்கு கொண்டு வருவது என்பதுதான் அவளது சிந்தனையாக இருந்தது. யாராவது நீச்சல் தெரிந்த ஆண்கள் அந்த முதியவரை காப்பாற்றுங்களேன். அவர் என் வீட்டுக்கு சொந்தக்காரர். என்னோடு கங்கையில் நீராடி பாவம் தொலைக்க வந்தவர். ஆனால் வசமாக பள்ளத்தில் சிக்கி கொண்டாரே, யாராச்சும் காப்பாற்றுங்களேன் என்று அலறினான். கங்கையில் குளித்து கொண்டிருந்த யாரும் அந்த பெண்மணியை பற்றி கவலைப்படவே இல்லை. அந்த பள்ளத்தில் போய் நாமும் சிக்கி செத்து தொலைவோமா என்றே நினைத்தனர். அப்போது ஒரு சில இளைஞர்கள் மட்டும் அந்த பெண்ணின் அருகில் வந்தனர். அடடா, எவ்வளவு அழகாக இருக்கிறாய்! உன்னோடு வந்த அந்த கிழவரை காப்பாற்ற ஏன் துடிக்கிறாய்? நீ எங்களோடு வா, நாங்கள் உன்னை உன் வீட்டில் பத்திரமாக கொண்டு சேர்த்து விடுகிறோம் என்றனர். அந்த பெண் கலங்கி போனாள். இந்த வாலிபர்கள் வஞ்சக எண்ணத்துடன் தன்னை அழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள். இருந்தாலும் தன் கலக்கத்தை வெளிக்காட்டாமல் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க முயற்சி செய்தாள். நீங்கள் முதலில் என் வீட்டுக்காரரை காப்பாற்றுங்கள், அதன் பிறகு அவரையும் அழைத்து கொண்டு நாம் ஒன்றாக செல்வோம் என்றாள். இளைஞர்கள் மனதில் தீய எண்ணம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர்கள் தனியாக கூடி பேசினார்கள். டேய், நாம் முதலில் கிழவனை காப்பாற்றி கரை சேர்த்து விடுவோம். செல்லும் வழியில் கிழவனை அடித்து உருட்டிவிட்டு அந்த பெண்ணை இலகுவாக காட்டுக்குள் தூக்கி சென்று விடுவோம் என்று திட்டமிட்டனர். அவர்கள் அந்த பெண்ணின் அருகில் மீண்டும் வந்தனர். நீ சொன்னது போலவே கிழவரை மீட்டு வருகிறோம் என சொல்லிவிட்டு தண்ணீரில் குதிக்க தயாரானர். அந்த பெண் அவர்களை தடுத்தாள். இளைஞர்களே, உங்கள் மனிதாபிமானம் பாராட்டுக்குரியதுதான். ஆனால் அந்த கிழவர் இறைவனிடம் ஒரு வரம் பெற்றிருக்கிறார். இவர் ஏதாவது ஆபத்தில் சிக்கி கொண்டால் பாவமே செய்யாத ஒருவன்தான் தன்னை காப்பாற்ற வேண்டும். பாவம் செய்யாத யாரேனும் அவரை தொட்டால் அவர்கள் தலை வெடித்து இறந்து போவார்கள் என்பதே அந்த வரம். எனவே உங்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் அவரை காப்பாற்ற தண்ணீரில் குதியுங்கள் என்றார். அவ்வளவுதான். அங்கு நின்ற இளைஞர்கள் எல்லாருமே ஓடிவிட்டனர். அந்த பெண் மிகவும் வருத்தப்பட்டாள். கங்கையில் குளிப்பதே பாவத்தை தொலைப்பதற்கு தான். ஆனால் இங்கு வந்தும் திருந்தாத இந்த ஜென்மங்களை என்ன செய்வது என அவள் நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் இன்னொரு இளைஞன் அங்கு வந்தான். பெண்ணே, இங்கு நடந்ததை கவனித்து கொண்டுதான் இருந்தேன். அந்த துஷ்டர்கள் போகட்டுமே என்று காத்து நின்றேன். கவலைப்படாதே, நான் போய் அவரை கரைக்கு கூட்டி வருகிறேன் என்றவன் தண்ணீரில் குதித்தான். முதியவரை தன் முதுகில் சிரமப்பட்டு ஏற்றி கஷ்டப்பட்டு நீச்சலடித்து கரையில் கொண்டு வந்து சேர்த்தான். அவனை கிழவரும் அந்த யுவதியும் நன்றி கண்களுடன் பார்த்தனர். அவன் தன் கடமை முடிந்ததும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி வந்த வழியே போக ஆரம்பித்தான். அப்போது கிழவரும் இளம் பெண்ணும் அவனை அழைத்தனர். அவன் திரும்பி பார்த்தான். அங்கே சாட்சாத் பரமசிவனும் பார்வதியும் காட்சி தந்தனர். அவன் அவர்கள் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான். இறைவா, தாங்களா தண்ணீரில் தவித்த கிழவராக நடித்தது? இந்த நாடகத்தை எதற்காக நிகழ்த்தினீர்கள் என்றான். உடனே பார்வதி தேவி, மகனே, என் கணவர் தண்ணீரில் விளையாட்டாக தவிப்பது போல் நடித்தாலும் அவரையே காப்பாற்றிய பெருமை பெற்றாய். உலகம் சுமக்கும் உத்தமனை சில நிமிடங்களாவது நீ சுமந்தாய். உனக்கு எல்லா வளமும் பெருகும் என்றவள் இந்த நாடகத்தை நடத்தியதற்கான காரணத்தையும் சொன்னாள். மகனே, கைலாயத்தில் எனக்கும் என் நாதருக்கும் தர்க்கம் ஏற்பட்டது. கங்கையில் வந்து எல்லாரும் குளிப்பதை நானும் அவரும் பார்த்து கொண்டிருந்தோம். இங்கு குளிக்கும் அனைவரின் பாவங்களும் நீங்கிவிடும் அல்லவா என நான் தாய்மை உணர்வோடு கேட்டேன். அவர் பாவம் நீங்காது என பதில் உரைத்தார். நான் ஏன் என கேட்டேன். அதற்கு அவர், இங்கு யாருமே கங்கா ஸ்நானம் செய்வதில்லையே, கங்கையில் உடலை நனைக்கிறார்கள், அவ்வளவுதான் என்றார். உண்மையான கங்கா ஸ்நானம் என்பது மனதில் கலங்கமற்ற நிலையை கொண்டவர்களுக்கு மட்டுமே உரியது என்றார். உலக மக்கள் இங்கு வந்து கடமைக்காக நீராடினால் அது கங்கா ஸ்நானம் அல்ல. கலங்கமற்ற உள்ளத்தோடு பக்தி பொங்க நீராடுவதுதான் கங்கா ஸ்நானம் என்பதை உணர்த்தவே அங்கு வந்தோம் என்றாள் பார்வதி. காசிக்கு தீபாவளிக்கு செல்வது மிக பெரும் புண்ணியம் தரும். ஆனால் வட்டி வாங்கிய பணத்துடன் கங்கையில் கூட்டத்தோடு கூட்டமாக பெண்களை உரசவும் சென்றால் நம் பாவம் எப்போதும் நீங்காது. சரிதானே? அதனால் கங்கைக்கு சென்றால் மட்டும் பாவம் தீர்ந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோடு, நல்ல சிந்தனையோடு, இறை சிந்தனையோடு அனைவரையும் நன்மை செய்து அனைவரையும் காப்பாற்றுங்கள். அப்போது உங்கள் பாவம் கங்கை செல்லாமல் தானாலே தீர்ந்துவிடும்.
நன்றி. மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.